ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி தீபா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோஸ் ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து துணி காய வைக்கிற ஸ்டாண்ட் வந்துட்டு சில்வரில், எவர் சில்வரில் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ரேட்லேயுமே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். மங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ப்ரைஸும் எம்ஆர்பியிலேருந்து வெளியே இருக்கிற ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க எப்போவுமே. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு துணி காய போடுற ஸ்டாண்ட் தான். ஸோ நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய வந்துட்டு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, இங்கே கொடி கட்டி காய போட முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கான இது காய போடணும் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் இது எல்லாமே வீட்டிலே நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ஓரமாக ஒரு பால்கனி கிட்ட இல்லை வேறு எங்கேயாவது ஒரு சைடில் கூட காற்று வர மாதிரி இருக்க இடத்துல, வெயில் படுற மாதிரி இருக்க இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு துணி காய போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்டாண்ட்ஸு. ஸோ கிச்சனில் வந்துட்டு நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் நிறைய உங்களுக்கு வந்துட்டு கபர்ட்ஸ் இல்லை வந்து ஷெல்ஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்ஸ்டிக்கில் நிறைய பேன்ஸ், சாசேஜ் பேன்லேருந்து, தட்கா பேன்லேருந்து, தோசை தவாலேருந்து எல்லாமே உங்களுக்கு நான்ஸ்டிக்கில் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. 221 இதோட மங்கள் ப்ரைஸ் வந்து 221. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குறத வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ராலி கொடுத்துட்டு நீங்களே உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் பார்த்து நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ தட் அது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இது கூட ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரியாணி போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவாக்கு வந்து லிட் போட்ட மாதிரி, அப்புறம் பால் காய்ச்சற பாத்திரம், அந்த மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு லிட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் இதெல்லாம் செட் தோசை பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் பண்ணுறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செட் தோசைக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆப்பம் அந்த மாதிரிலாம் சின்னதாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டியாக இந்த மாதிரி இருந்தது. எல்லாம் ரொம்ப க்யூட்டாகவே இருந்தது, அழகாக இருந்துச்சு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டல் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மோஸ்ட்லி வருது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி, கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வருது. ஸோ தோசை தவா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு மாதிரி வருது. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கல்லில் கூட உங்களுக்கு வந்துட்டு தோசை தவா மாதிரி வருது லுக் அது. ஸோ கிரானைட் கல்லில் பண்ண முடியாது. ஸோ அதோட லுக் அப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் மேக்கர், டோஸ்டர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவுமே ஒரு உங்களுக்கு கிரில் பண்ணுறதுக்கோ இல்லை டோஸ்ட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வந்து எல்லாமே வந்து பிராண்டடான குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ பிராண்டட் ப்ராடக்ட்ஸ், ப்ரெஸ்டீஜ், அந்த மாதிரி ப்ரீத்தி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நிறையவே இருக்குது. அண்ட் தோசை தவா இரும்பில் இருக்குது எல்லாமே. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில், சர்க்கிள் ஷேப்பில். அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விச் மேக்கர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நிறையாவே அவைலபிளாக இருக்குது. ஈவன் வந்து உங்களுக்கு வந்து ஆம்லேட் போடுறதுக்குன்னு கூட தனியாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்து அந்த கிரானைட்டில் பண்ணுற மாதிரியான, நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து உங்களுக்கு அந்த கிரானைட்டில் போட்ட மாதிரி இருக்கிற இது. ஸோ நல்ல வெயிட்டாக இருந்தது. இது கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு அப்படின்னா சூப்பராக தோசை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இண்டக்ஷன்லையும் வச்சுக்கலாம், நீங்கள் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து அந்த கிரானைட் லுக்கில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. நல்லா இருக்குது. வெயிட், நல்ல வெயிட், அது நல்ல வெயிட்டாகவே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சப்பாத்தி செய்கிற தோசைக்கல்லையோ தோசை செய்கிற சப்பாத்தி மாற்றி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தோசையோ சப்பாத்தியோ ரெண்டுமே ஒழுங்காக வராது. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு கல் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உங்களுக்கு யாருக்காவது தெரியாமல் இருக்கலாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், யாருக்காவது தெரியாமல் இருக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி பாட்டில் இருந்து, ஒரு தவாலேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இந்த மாதிரி வந்து பிளாக் மெட்டல், இதெல்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டலில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப கிளாஸியாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இதுலேயே உங்களுக்கு வந்து தவாலேருந்து, பிரியாணி பாட்டிலேருந்து எல்லாமே இருந்தது.
உங்களுக்கு குட்டி குட்டி கடாயிலிருந்து ஒரு சாசேஜ் பேன் மாதிரி, அதுக்கப்புறம் மூடி போட்டது மாதிரி, லிட் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய அந்த சூப் பவுல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே செம க்யூட்டாக இருந்தது இது எல்லாமே. அண்ட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்கு கட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து இது மாதிரி பாக்கு வச்சு இதை கட் பண்ணுறதுக்கு உடைப்பாங்களாம் கையில். ஸோ அந்த மாதிரி உடைக்க வேண்டாம், இது வந்து கையில் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாக்கு கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நவீன மிஷின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும். ஏன்னா அது ரொம்ப டைட்டாக ரொம்ப ஹார்டாக இருக்கும் போல இருக்குது, பாக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சு கட் பண்ணலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் அந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சு சர்வ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் கூட அவைலபிளாக இருந்தது. நிறைய ஹோட்டல்ஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஹோல்சேலில் பல்காக கூட நீங்கள் எடுக்கலாம். ஹோட்டலுக்கு தேவையான பெரிய பெரிய பாத்திரம் வீட்டுக்கு வேணுன்றது மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. ஒரு சின்ன டீ கடை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த பாய்லர் பாட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அண்ட் குட்டியாக சின்ன இப்போ தான் பிகினிங் நம்ம ஸ்டேஜ் கல்யாணம் ஆகி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியான ப்ராடக்ட்ஸும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்புறம் போன விலாகில் கேட்டிருந்தாங்க கல்யாண சீர்வரிசை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கீழே இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கிடைக்குமாவா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். கல்யாண சீர்வரிசை அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் தனியாக கொடுக்குற மாதிரி கூட அங்கே வந்து அலைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய கல்யாண சீர்வரிசையிலேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பாத்திரம் இப்போ நகையில் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி பாத்திரமும் நீங்கள் போனீங்க, பாத்திரம் மட்டும் கிடையாது, வீட்டுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாமே நான் ஒவ்வொரு ஃப்ளோராக உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்டியல் டிரான்ஸ்பரண்ட்டாக நிறைய ஷாப்ஸ்லலாம் வச்சுருப்பாங்க, ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 464 ருபீஸ் அப்படி இருக்குது. இது வந்து 409 ருபீஸ் அந்த மாதிரி. இதெல்லாம் குடங்கள் எல்லாமே, குடம் குட்டி குடம்லேருந்து பெரிய குடம் வரைக்கும் எல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு டேப்லெட்ஸை வந்து நம்ம ஹாஃபாக கட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு பொருள்லாம் கூட இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாக்ஸ்லாம் வந்துட்டு காட்டுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கேயுமே நம்ம பார்க்காத, ஆன்லைனில் கூட நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ புது புது விஷயங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓ, இந்த மாதிரி கூட ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நிறைய பொருள் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஒன்று டைம் எடுத்து நம்ம போய் நல்லா பார்க்குறோம் அப்படிங்கும் போது சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து உடனே புதுசாக அப்டேட்டடாக நம்ம இருக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேட் சிரப்லேருந்து டேட்ஸ்லேருந்து உங்களுக்கு நட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் போட்டிருக்காங்க இங்கே என்னென்ன இருக்கும். குடம், தவளை, தாம்பூலம், பேக்கரி ட்ரேஸு, அதுக்கப்புறம் ஹேண்ட் ஜூஸர்லேருந்து கட்லரி செட்லேருந்து கட்டிங் போர்டு, இந்த மாதிரி ஸ்பூன்ஸு, கரண்டிங்க, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக உங்களுக்கு இருக்குது. நான் அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயமும் தனித்தனியாகவே இருக்குது. நான் ஓவராலாக ஃபஸ்ட்டு நான் இந்த ஷாப்போடல என்னென்ன வந்து யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்லரி செட்ஸ் இருக்குது, அப்புறம் பேக்கிங் டூல்ஸ் இருக்குது. நிறைய பேர் இப்போ வந்து பேக்கிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு பேஷனாக போயிருக்கு. ஸோ அது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசை திருப்பிலேருந்து ஆம்லெட் திருப்புறதுலேருந்து சாண்ட்விச் திருப்புறதுக்குன்னு தனித்தனியாக இருக்குது. அதுவே எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் நம்ம ஒரே தோசை கண்டி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். தோசை திருப்புறதுக்கு, ஆம்லெட் போடுறதுக்கு, சாண்ட்விச் பண்ணுறதுக்கு, பீட்சா எடுக்கிறதுக்கு, வீட்டில் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு, கிளறதுக்குன்னு எல்லாத்துக்கும் நம்ம ஒரே 1, 2, 3 கரண்டி தான் யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஒன்றுக்கும் தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. அது பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது அண்ட் அழகாகவும் இருக்குது, ஈஸியாக இருக்குது. அது ஒன்றுக்கும் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிங் போர்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி சாப்பிங் போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ஸ்லேயும் இருக்குது, உட்டனில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அரிக்கரண்டி, அந்த மாதிரி சாப்பாடு கரண்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள், பீலர், அதுக்கப்புறம் ஆப்பிள் கட்டர், இது மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள். பீலர்ஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று மட்டும் இல்லை, அதில் எத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்க இதெல்லாம் வந்துட்டு இது காஃபி, டீ இதெல்லாம் வந்துட்டு வச்சு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அண்டாவா அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக
ஜக்லின் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே கட்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் தனியாக. இப்போ வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிசர்ஸ், அதுக்கப்புறம் இது சாப்பிங் போர்டோட வருது உங்களுக்கு. ஈவன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபிஷ்லாம் கட் பண்ணுறதுக்காக இந்த சிசர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஃபிஷ்ஷை கட் பண்ணுறதுக்கு முடியல அப்படிங்கும் போது இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிஷ்லாம் கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 795 வருது. இதுக்கு வந்து ஒரு சாப்பிங் போர்டோட சேர்த்தே உங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது இது எல்லாமே, ஒவ்வொரு இதுவுமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக கத்திங்களும் நிறைய அவைலபிளாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்ஸில் இருந்து அதுவும் தனி செக்ஷன் இருக்குது. நான் அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். கட்டிங் பிளேட்லேருந்து அதுக்கப்புறம் சிசர்ஸ்லேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் விஷயம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. கிரேட்டர் அதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு ஸ்லீக்காக இருக்கிறதும் இருக்குது. அண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கிற டைப்பில் இருக்கிற கிரேட்டர்ஸுமே இங்கே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அந்த நம்ம கேரட் திருவுறது, பீட்ரூட் திருவுறது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து மெலிசாக இருக்கிற மாதிரி. அண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியான இதுலேயும் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதில் வந்து ஆனியன் சாப் பண்ணுறது, கொத்தமல்லி எது வேணால் நம்ம போட்டு சாப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி ஆனியன் சாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 130 இதோட ப்ரைஸ் வந்து 130. ஸோ இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் வரும், ஷிப்பிங் சார்ஜோட அது இதுன்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு. அதே மாதிரி ரேட்டுமே ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இதே ப்ராடக்ட்டை நான் டிமார்ட்டில் பார்த்தேன். ஸோ அது உங்களுக்கு தெரியும், டிமார்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த பாக்கு கட் பண்ணுற மிஷின். அது நல்லா இருந்துச்சு. ஸோ இது நல்லா, அது வந்து இது வச்சு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நம்ம கனெக்டடாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.